Hello friends, Shalom, and today's verse is going to be Isaiah 54:13. ஏசாயா 54:13 இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். ஹல்லேலூயா. பிள்ளைகளை பற்றிய ஒரு அருமையான வசனத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். இது அநேகர் இந்த வசனத்தை தெரியல. நிறைய பேர் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை குறித்து மனம் கசந்து சொல்கிறாங்க. அது இந்த பிரபஞ்சத்தின் மக்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்காங்கல்ல. நம்மெல்லாம் அம்மா அப்பா சொன்னால் உடனே கீழ்ப்படிஞ்சு அப்படியே உட்காந்துருப்போம். டீச்சர்கிட்ட வம்பிழுக்க மாட்டோம், அதிகமாக பேச மாட்டோம், கொஞ்சம் டம்மாக தான் இருந்திருக்கோம். ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைங்க அப்படி இல்லையே, பயங்கரமாக பேசுகிறாங்க. அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, நான் சொல்கிறத நீ கேளுன்ட்டு போகிறாங்க. அந்த சோஷியல் மீடியாலெல்லாம் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருது அவங்களுக்கு. பயங்கர நாலேஜபிளாக இருக்காங்க, நம்மளே தூக்கி எறிகிற மாதிரி பேசுகிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கீழ்ப்படிதலே இல்லை பாருங்க. இப்படி நிறையா பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்லும்போது இந்த வசனம் தான் எனக்கு ரொம்ப ஒரு பஞ்ச் வேர்ஸாக இருக்கும் பாருங்க. ஏசாயா 54:13 படி நம்ம செஞ்சோன்னு சொன்னால் கர்த்தர் நமக்கு நம்மளுடைய பிள்ளைகளை நினைக்கும் போது ஒரு சமாதானம் தான் வரும். இப்போ என்ன வருது? டென்ஷன் வருது, ஸ்ட்ரெஸ் வருது, கவலை வருது. ஐயோ என் பிள்ளை இப்படி இருக்கானே, இப்படி அடம் பிடிக்கிறாங்களே, இப்படி சொல் பேச்சு கேட்காம அலையிறாங்களே, இவங்க ஃப்யூச்சர் எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு பயம் வருது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம வேதத்தை உண்மையிலேயே நல்லா படித்து கவனித்து எந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு வேதத்தின்படி நம்ம செஞ்சோன்னு சொன்னால் நம்ம பிள்ளைங்க நிச்சயமாக தேவன் ஆசீர்வதித்து நல்வழிப்படுத்துவார். அதுதான் முக்கியமானது. வேதம் என்ன சொல்லுது? கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு வேதம் என்ன சொல்லுது? நிறைய வசனங்கள் இருந்தால் கூட இந்த வசனம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய மக சின்ன வயசில், அதாவது ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பொழுது அவள் கொஞ்சம் நாட்டியாக இருப்பாள். நாட்டின்னு சொன்னால் சும்மா விளையாட்டுக்கு அவள் கொஞ்சம் தப்பெல்லாம் செய்கிறதுல ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு சந்தோஷம் பண்ணிட்டு இருப்பாள். இப்போ ஒரு நாளைக்கு நான் அவகிட்ட என்னோட ஹேண்ட்பேக்கை மாடியில் வச்சுட்டு வந்தேன், எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறேன். இல்லைன்னு சொன்னான். அந்த டைமில் தான் இந்த வசனத்தை நான் தியானம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவளை அன்னைக்கு திட்டவே இல்லை. நான் நேராக போய் எங்கள் அப்பா ரூமில் முட்டி போட்டு ஜோம் பண்ணேன். ஆண்டவரே, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள்னு சொல்லியிருக்கீங்க, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க, அதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த என்னோட மகளை இப்போ நீங்கள் போதிங்க. நான் போதிச்சா அவள் கேட்க மாட்டேங்கிறா. அந்த ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வான்னு சொன்னால் 1 மணி நேரம் கழிச்சு தான் எடுத்துட்டு வருவேன்னு சொல்கிறா. ஆனால் நீங்கள் போதிச்சா உடனே கொண்டு வந்துட மாட்டாளா? நீங்கள் தெய்வம் அல்ல அப்படின்னு சொல்லி நான் ஆமேன்னு சொல்கிறதுக்குள்ளே எனக்கு ஹேண்ட்பேக் வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். நான் ப்ரே பண்ணி ஆமேன் போடலை. உண்மைக்கே சொல்கிறேன், என் ஹேண்ட்பேக் என்னோட நான் பெட்டில் தான் முட்டி போட்டு இருந்தேன்னா அந்த பெட்டில் டம்முன்னு வைக்கிறா. கண்ணை திறந்து பார்த்தா வச்சுட்டு போயிட்டாவா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இவ்வளோ சீக்கிரம், எப்படி போதிப்பு ஆண்டவரோட போதனை சோ ஃபாஸ்ட். அவள் மாடிப்படி போய் ஏறி இருப்பாளான்னு தெரியல, அதுக்குள்ளே ஆண்டவர் கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு பாருங்களேன். அவள் கொண்டாந்து கொடுத்துட்டாலே. எப்படிப்பட்ட இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ் அது. அப்போ ஆண்டவர் ஒருவருக்கு தான் யாருமே எந்த பிள்ளையுமே ஒபீடியன்ட் ஆக முடியும். நம்ம எவ்வளவுதான் போதிச்சாலும் அவங்க கேட்கவே மாட்டாங்கன்னு சொன்னால் ஆண்டவர்கிட்ட போய் சரணடைஞ்சிட வேண்டியதுதான். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு இந்த வசனம் தெரியாமல் இருந்துச்சு, ஆனால் இப்போ தெரிஞ்சிருச்சு. என்னோட பிள்ளைகளை நினைச்சா இனி எனக்கு சமாதானம் தான் கிடைக்கும், சந்தோஷம் தான் கிடைக்கும், ஆறுதல் தான் கிடைக்கும், ஆசீர்வாதம் தான் கிடைக்கும். தவிர்த்து எனக்கு வேதனையோ கவலையோ கண்ணீரோ இப்படி வரவே வராது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மேலே விசுவாசிச்சு உங்களுக்கு ஆண்டவர் தானமா தர்மமா கொடுத்த குழந்தைகளை அப்படியே கர்த்தருக்குன்னு கொடுத்துருங்க. கர்த்தர்கிட்ட கொடுத்துருங்க, விட்டுருங்க. ஆண்டவரே நீங்கள் தான் அவங்கள சரி பண்ணணும், எங்களுக்கு தெரியாது. அப்போ God will instruct our children. God will instruct our children. அதுதான் ஆக்டிவ் வாய்ஸ். Your children will be instructed by Godன்னு சொன்னால் அது பேசிவ் வாய்ஸில் சொல்லியிருக்கு. ஸோ எதுனாலும் ஒன்று தான், கர்த்தர் நம்மளுடைய எல்லா பிள்ளைகளையும், ஒரு பிள்ளைன்ட்டுல எல்லா பிள்ளைங்களும் அவர் போதிப்பார். அவர் போதிக்க விரும்புகிறார். அவர்கிட்ட நம்ம விடணும். அப்படி விடும்போது தான் அந்த பிள்ளைகள் மூலமாக நமக்கு சமாதானம் கிடைக்கும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் நிறையா பெற்றோருக்கு இந்த நாட்களில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எல்லாருமே இன்னைக்கு சொல்கிறாங்க, என்னோட பிள்ளை ஸ்கூலுக்கே போக மாட்டா, அவள் நீட் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா, ஆனால் ஸ்கூலுக்கு போக மாட்டா, 2 days எப்படியானு ஒரு டிங்கி அடிச்சிருவா, வயிறு வலிக்குது, நெஞ்சு வலிக்குது, தலை சுற்றுது, எனக்கு இந்த ஸ்கூல் பிடிக்கல,
எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, எதையானு ஒன்றை சொல்லிட்டு இந்த மாதிரி டிமிக்கி அடிச்சிட்டு இருக்கா, இவன் எப்படிமா பாஸ் ஆவா, நாங்கள் ஒத்தைக்கு ஒரு பிள்ளைய வச்சுட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் ஒத்தைக்கு ஒரு பிள்ளைனால தான் நீங்கள் ரொம்ப ஓவராக செல்லம் கொடுத்து இந்த பிள்ளை இந்த நாளைக்கு வச்சுருக்கீங்க, உங்கள் மேலே தான் மிஸ்டேக்கு. ஆனாலும் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இந்த குழந்தைக்காக இந்த வசனத்தை சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்றாடி ஆண்டவர்கிட்ட போங்க, அப்போ அவர் நல்வழிப்படுத்துவாருன்னு. அதே போல் நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், ஆமாம் இப்போல்லாம் ரெகுலராக போயிட்டுருக்காமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, விடாமல் ஜெபம் பண்ணுங்க, இந்த வசனம் தான், விடாமல் ஜெபம் பண்ணுங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்த ஒரு தம்பதியர் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இந்த வசனத்துக்குள்ளே ஜீவனும் ஆவியும் இருக்குது, ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே. நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்க நம்ம பழகிக்கணும். ஏன்னா நம்மளோட வார்த்தையில் ஜீவனும் கிடையாது, ஆவியும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அதனால் நிறைய ஜெபங்கள் நம்ம கூரைக்கு மேலே போகிறதில்ல. ஆனால் ஆண்டவருடைய வசனம் வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே என் பிள்ளை இப்படி இருக்கான், ஏசாயா 54:13 படி நான் இப்படி ஜெபிக்கிறேன், நீங்கள் போதீங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிச்சு பாருங்கள், அந்த ஜெபத்துக்கு உடனே பதில் கிடைக்கும். எப்படி என்னோட டாட்டர் என்னோட ஹேண்ட்பேக்கை கொண்டாந்து ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை பாருங்கள், எவ்வளோ நேரத்துக்கு நம்ம ஜெபம் பண்ண முடியும், ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம், 2-3 நிமிஷத்தில் ஜெபத்தை முடிச்சிருவோம். அதுக்குள்ளே கொண்டாந்து அவள் ஆமேன்னு சொல்கிறதுக்குள்ளே வச்சுட்டு போயிட்டா. எவ்வளோ பெரிய தெய்வம் பாருங்க, எப்படி ஆண்டவர் அவரோட வசனத்தை அவர் உண்மைங்கிறத அவர் நிரூபித்து காட்டிட்டார் என்னோட வாழ்க்கையில். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நிறைய வசனங்களை தியானம் பண்ணுங்க, அந்த வசனங்குள்ள இருக்கக்கூடிய அர்த்தங்களை புரிஞ்சு ஜெபம் பண்ணுவோம். நம்ம நிச்சயமாக ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுவார். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த நாட்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அப்படியே சீர்கெட்டு போய்விடாதபடி, உங்களுடைய வழியை தாண்டி வேற பக்கம் போய்விடாதபடி, ஏன்னா நாங்கள் சொல்லி கொடுக்கலன்னா, நாங்கள் அவங்களுக்கு நல்வழிப்படுத்தலைன்னா, பைபிளை குறித்த காரியங்களை கற்றுக் கொடுக்கலன்னா, உலகம் அவர்களை வேற விதமாக எடுத்துகிட்டு போயிடும். ராஜா ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நீங்கள் உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம். யாரெல்லாம் பெற்றோர்கள் இந்த வீடியோ கேட்டு மனக்கசந்து நொந்து வேதனையோடு இருக்காங்களோ, அவங்களுக்கு இந்த வசனங்கள் நிச்சயமாக ஊக்களிக்கக்கூடியதாக இருக்கும். ராஜா ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you friends for joining us and God bless you all.